இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இன்றைக்கி மத்தியான சாப்பாடு உப்பு கஞ்சியோடையே முடிஞ்சுது. பின்னரம் போல் ஷாப்பிங் போனால் நவராத்திரி தானே கொஞ்சம் மரக்கறி பழங்கள் எல்லாம் வேண்டி கொண்டு வருவோம்ட்டு ஷாப்பிங் போய் வேண்டி கொண்டு வந்துட்டு நான் மரக்கறி என்றாலும் சரி பழ வகை என்றாலும் சரி முட்டையோ என்னென்றாலுமே நான் வேண்டினா அதை கழுவி போட்டு தான் வைக்கிறேன். நான் ஷாப்பிங்கால் கொண்டு வந்த உடனே எல்லாத்தையும் கழுவி போட்டு தான் வைக்கிறேன் நான். ஸோ பழங்கள் எல்லாம் கழுவி வச்சுட்டு இன்றைக்கி நவராத்திரி முதலாவது நாள். ஸோ இன்றைக்கி சாமி கும்பிட்டு பேபி அர்வேஷாக்கும் சொல்லி கொடுத்துட்டு இன்றைக்கி என்ன நாள் எதுக்கு கும்பிட்றதுன்னெல்லாம் சொல்லி கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இரவு சாப்பாடுமே சிம்பிளாக முடிப்போம்ட்டு நான் ஷாப்பிங் போயிட்டு வரும்போது பான் வேண்டிட்டு வந்தேன். நான் அதுக்கு உருளைக்கிழங்குல குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கை வெட்டி ஷங்கர் பிராண்ட் நல்லெண்ணெய் தான் பாவிக்கிறேன் நான். ஸோ ஷங்கர் பிராண்ட் நல்லெண்ணெயும் விட்டு ஒரு உப்பாவியல், இது தான் உருளைக்கிழங்கு உப்பாவியல் எல்லாத்தையும் கூட்டி போட்டு எண்ணெயை விட்டு வைக்கிறது தான் உப்பாவியல் ஒன்றும் வச்சுட்டு இந்த மின்ட் கொரியண்டர் லீஃப் எல்லாம் இருந்துச்சு, அதில் பழுதாக போயிடும். ஸோ அதில் வடிவாக உப்பு தண்ணியில் ஊற விட்டுட்டு கழுவி எடுத்தேன். நான் கழுவி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு இங்கே பாருங்க தான் என் உப்பவியல் எப்படி வந்திருக்குன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பானோட தொட்டு சாப்பிடவும். ஸோ இந்த பானை அடுப்பில் வச்சு சூடாக்கினா நான் அடுப்பில் வச்சு சூடாக்குறேன், அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். பானும் உருளைக்கிழங்கு உப்பவியலும் அதுதான் இன்றைக்கி இரவு சாப்பாடு. சிம்பிளாக ஆனால் நல்லா உரைப்பாக வாக்கிரமாக முடிச்சாச்சுது. தென் எனக்கு காய்ச்சல் தானே வருத்தம் நெஸ்டமோல்ட் தானே குடிக்கணும். ஸோ நெஸ்டமோல்ட்டும் குடிச்சிட்டு இந்திய நாளை இதோட முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.